ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கம்ப்ளைன்சஸ் ஃபார் த ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நார்மலாக ஒரு ஸ்டோரேஜ் வந்து டிசைன் பண்ணுறோம், இல்லை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா கார்ப்பரேட்ஸில் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸை பற்றி அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க, எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன நோட்டீஸ். ஸோ அதன் மூலயமா என்னென்ன லைசன்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம், ஈக்குவேஷனோட காம்பனண்ட்டுக்கு எந்த பேஸ்மெண்ட் டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது. ஸோ கேமராவோட மெயின் ஆஸ்பெக்ட்ஸே நம்மளுக்கு ஸ்டோரேஜ் தான். ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கோவிட் 2019 அப்படிங்கிறது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி டிசைன் பண்ணணும், டிசைன் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன எஸ்எல்ஐஸ் இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் வந்து BAI 0302 அப்படிங்கிறது பில்டிங் அக்வஸ்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது ஒரு பில்டிங்கில் எப்படி சொல்யூஷன் டிபெண்டன்சி நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது. என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணாலும் சரி, என்ன டிசைன் பண்ணாலுமே சரி வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு பாயிண்ட் ரிடண்டன்சி இருக்கும், ரெக்கவரி இருக்கும், பேக்கப் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதர் நீங்கள் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும், ஐடி ஹார்ட்வேராக இருந்தாலும், ஸ்டோரேஜாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து பேக்கப் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ், பேரலல் டேட்டா லொக்கேஷன்ஸ் அப்படிங்கிற கன்சிடரேஷன் அவங்க மெயின்லி பார்ப்பாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் நீங்கள் கேமராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஸ்டோரேஜை கன்சிடரபிள் கிடையாது. பேரலல் ரெக்கார்டிங் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம், அதே மாதிரி ரிடண்டன்சியை நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக இந்த ரிடண்டன்சி அப்படிங்கிறது மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் ஒரே ஆப்ரேஷன்ஸ் வந்து மல்டிபிளாக ஸ்ப்ளிட்டப் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அதை ரெக்கவரியாக இருக்கிற இன்னொரு ரிமோட் லொக்கேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக உங்களுக்கு வந்து ரிடண்டன்சி ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. எங்கே நம்ம ஹெக்ஸென்ட்ரலில் எப்படி ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னா ரோஸ் ரெப்ளிகேட்டர் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த ரோஸ் ரெப்ளிகேட்டர் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஹெக்ஸென்ட்ரல் அப்ளிகேஷனோட ரிடண்டன்சி அப்ளிகேஷனுக்காக கொடுக்குற லைசன்ஸ். நம்ம ஹெக்ஸென்ட்ரலில் வந்து ஒரு இடத்துல டெப்ளாய் பண்ணியிருக்கோம் ஒரு என்டர்பிரைசஸில் அப்படின்னா, இன்கேஸ் அந்த சர்வர் ஹார்ட்வேர் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பேரலாக இன்னொரு சர்வர் ஆக்டிவாகவே இருக்கும். அது டக்குன்னு உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகி உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட டீட்டெயிலை 0 டவுன் டைமில் உங்களுக்கு எடுத்து ரெஃப்ளெக்ட் பண்ணும். அந்த ரீசனுக்காக தான் இந்த ரோஸ் ரெப்ளிகேட்டர் லைசன்ஸ். இந்த ரோஸ் ரெப்ளிகேட்டர் லைசன்ஸ் வந்து மேண்டேட்ரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி கிடையாது. பட் ஆஸ் பர் த என்டர்பிரைசஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் கோவிட் NIST அப்படிங்கிற ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் மேண்டேட்ரி தான். இதில் பாயிண்ட் நம்பர் 5 and 6 வந்து பார்த்திங்கன்னா கிளியர்லி மென்ஷன் பண்ணாங்க. என்டர்பிரைசஸ் நெட்ஒர்க்கில் ரிடண்டன்சி ரெக்கவரி பேக்கப் அப்படிங்கிறது மேண்டேட்ரி. ஸோ அந்த பாயிண்ட்டை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டாண்டர்ட்ஸை போவோம். இன்னொரு ஸ்டாண்டர்ட் போகிறதுக்கு முன்னாடி இது என்ன ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிச்சிடுறேன், பிகாஸ் உங்களோட ரெஃபரன்ஸுக்கு தெரிஞ்சிடும். கோவிட் 2019 அப்படிங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஐடி கவர்னன்ஸ் ப்ளஸ் டேட்டா கவர்னன்ஸ் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுறது. ஸோ ஒரு என்டர்பிரைசஸ்க்கு வந்து ஆல் இன் ஆல், அதாவது நீங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து, சேஃப்டிலேருந்து, ஃபெசிலிட்டிலேருந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு டிஃபைன்டாக இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டை கொண்டு வந்தாங்க. இவங்க வந்து இசாக்கா, CISSP, அப்புறம் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அப்புறம் பிஸ்னஸ் கண்டினியூட்டி ப்ராசஸ், இதிலிருந்து பேசிக்காக நம்மளுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து பெஸ்ட் ப்ராக்டிஸாக வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இதுதான் கோவிட் 2019. நெக்ஸ்ட்டு வந்து NIST அப்படிங்கிற ஸ்டாண்டர்டை பற்றி பார்ப்போம். NIST 800-2209. இந்த ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஸ்டோரேஜ் எப்படிலாம் இருக்கணும், அது என்னென்னலாம் கன்சிடரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மெயின் கைடன்ஸ் இது. ஸோ பேசிக்காக NIST இல்லாமல் ஸ்டோரேஜ் வந்து டிசைன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதில் ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறத பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ NISTல வந்து பார்த்திங்கன்னா ரெப்ளிகேஷன் வந்து 2 டைப்பாக டிஃப்ரெண்ட் பண்ணிடுறாங்க. ஒன்று வந்து சின்க்ரோனஸ் ரெப்ளிகேஷன், இன்னும் வந்து அசின்க்ரோனஸ் ரெப்ளிகேஷன். அதாவது எய்தராக நான் பல்காக ஒரு டேவோட எண்டில் வந்து நான் டேட்டாவை வந்து நான் புஷ் பண்ணுறேன், அப்படி இல்லைனா நான் பேரலாக புஷ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது
ஏதோ ஒரு மோடில் வந்து நம்மளுடைய டேட்டா பேக்கப் நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க NIST ஸ்டாண்டர்டில் 4.2.2 சாப்டர். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது மேண்டட்ரி. ஸோ இந்த ரெப்ளிகேஷன் ப்ளஸ் ஹை அவைலபிலிட்டிக்கு நீங்கள் எய்தர் ஹார்ட்வேர் ஸ்டோரேஜாக போனாலும் சரி, சாஃப்ட்வேர் ஸ்டோரேஜாக போனாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரெப்ளிகேஷன் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஈக்குவேஷனோட ப்ராடக்ட்ஸில் ரோஸ் ரெப்ளிகேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆக்டிவ் சர்வரை இன்ஆக்டிவாக போகும்பொழுது இன்ஆக்டிவ் ஸ்டேட் இருக்கிற ஒரு சர்வரை ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவ் கொண்டு வரதுக்கு தான் இந்த ரோஸ் ரெப்ளிகேட்டர் அப்ளிகேஷன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக வந்து ஸ்டோரேஜ் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பேராமீட்டர் செக் பண்ணுவாங்கிறதுக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதில் 2 பேராமீட்டர் தான் பார்த்தோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஸ்டோரேஜ் ப்ரொடெக்ட் பண்ணணும், நம்பர் ஆஃப் யூசர்ஸ் எதை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுவாங்க, ரெப்ளிகேஷனோட க்ரைட்டீரியா என்ன, மினிமமாக வந்து ஒரு ஸ்டோரேஜை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, கூலிங் சிஸ்டம் என்ன, ப்ளஸ் அதோட ஸ்பீட் ரெக்கவரி என்ன, டேட்டா பேக்கப் சிஸ்டம், வெர்டிக்கல் ஸ்கேலிங், ஹாரிசான்டல் ஸ்கேலிங்கு, ஸ்டோரேஜோட ஆர்கிடெக்சர், எப்படிலாம் வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃபிசிக்கல் ஆர்கிடெக்சர் போடுவாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போ அந்த வீடியோவில் நான் கன்க்ளூட் பண்ணுறது என்னென்னா, ஸ்டோரேஜ் டிசைன் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து ஹார்ட்வேர் பெஸ்ட் ஸ்டோரேஜ், சாஃப்ட்வேர் பெஸ்ட் ஸ்டோரேஜ். அந்த ஹார்ட்வேர் ஸ்டோரேஜ் ப்ளஸ் சாஃப்ட்வேர் ஸ்டோரேஜ் ப்ளஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் 3த்துக்குமே வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம், ரிடண்டன்சி அப்ளிகேஷனு. அந்த ரிடண்டன்சி அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் ரெப்ளிகேட்டர். அந்த ரோஸ் ரெப்ளிகேட்டரோட இம்பார்ட்டன்ஸ் டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் வந்து கோவிட்டோட 2019 எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் NISTயோட ஸ்டாண்டர்ட் SP 800-209 எக்ஸ்ப்ளனேஷன் இன்னும் கொடுத்தேன். ஏதாவது உங்களுக்கு வந்து இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா என்னோடய மெயில் ஐடிக்கு பிங் பண்ணுங்கள். இன்னொரு ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அது இல்லாமல் ஈக்குவேஷனோட ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸ்க்கு எதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் பிங் பண்ணுங்கள். We will discuss and give the clear clarity about it. Thank you.